உங்க குடும்பத்தோட. வந்துட்டீங்களா? ம், ம். இது தந்தையர் தினம், தாய்மாட்ட தினம். இந்த வர கொண்ட வர அவன் தந்தை. லண்டன்காரனுக்கே தெரியலையாண்டா இப்ப எங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல, பாருங்க. தந்தையர் தினம், தந்தையர் தினம்னு சொல்லி நாங்கள் தாயும் தந்தையும் தான் சொல்றேன் நான். எங்களுக்கு ஒவ்வொரு வைகாசியும் 2வது ஞாயிற்றுக்கிழமை வரும். அதான். எல்லோருக்கும் காலை வணக்கம். ஓகே, திரவியா செல்வான வணக்கம். அதுதான் சி எடுத்தது. வாயில மாறி மாறி வந்துட்டு நீ கேட்டோன்னா கன்ஃபியூஸா போயிட்டு. வைகாசி மாதம் 2வது ஞாயிறு, 2வது கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும். பிரான்ஸ்ல வரல நேரம் பார்ப்போம். வேற இருக்கிறது. இளையோர் யோகா 242வது அங்கம். 42. ஓ, சரி, நன்றி.
உற்சாகம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்று 15ஆம் தேதி பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை கூறிக்கொண்டு, நிலவும் வலியுறுத்தும் சிறப்பு மாதத்தில், மூத்தோர் மாண்பு போற்று மாதத்தில் நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம் டேவிட் அவர்களே, உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். காலை வணக்கம். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை என்கின்றது திருப்பாடல் 23. பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2037 தவக்காலம் 4ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித லூயிஸ் தே மரி de Lac அவர்களை நினைவு கூறுகின்றது. அதாவது இந்த புனிதை, அதாவது இந்த பிரான்ஸ்ல இவருடைய இதுலதான் அந்த புதுமை வெரவணிக்க மாதா என்று சொல்லி அமல்வற்ப மாதா இங்கேதான் அவ காட்சி கொடுத்தவ. ஆகவே கத்தரின் லபுரேக்கு இந்த கோவில்ல இந்த இதை ஷரித்தே அதை ஆரம்பிச்சு வச்சவதான் இந்த புனித லூயிஸ் தே மரிலாக். அவவை இன்று பிரான்ஸ் திருச்சபை நினைவு கூறுகின்றது. ஆகவே இதோடு சேர்த்து நாமும் இன்றைய சிந்தனையிலே நாம் தவக்கால சிந்தனையாக எடுத்துக்கொள்வது, இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழி வாழ்வோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். இன்றைய தவக்காலத்தின் இறை வார்த்தையாக இறைவாக்கினர் ஓசையா ஆகமத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3-6 வரை. எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகின்றதே. அதனால் தான் நான் இறை வாக்கினர்கள் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்று விட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. கடந்ததை நினைத்துதேனம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்துதேனம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே.
ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. வாழ்த்தொலியாக ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். மாரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-41 வரை. அன்பான உறவுகளே, இன்றைய நற்செய்தி தவக்காலத்தின் மிக பெரும் செய்தியாக இருக்கின்றதினாலே தயவு செய்து பொறுமையோடு இதை கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். தாமதத்திற்கும் மன்னிக்கவும். அக்காலத்தில் இயேசு போய்கொண்டிருக்கும் போது பிறவி குருடன் ஒருவனை கண்டார். ராவி, இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று அவருடைய சீடர் இயேசுவை வினவினர். அதற்கு மறுமொழியாக இயேசு, இவன் செய்த பாவமும் அன்று, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அன்று, கடவுளுடைய செயல்கள் இவன் மட்டில் வெளிப்படும்படியே பொருட்டே இப்படி பிறந்தான். பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பினவருடைய செயல்களை நான் செய்ய வேண்டியிருக்கின்றது. இரவு வருகின்றது, அப்பொழுது அவனும் வேலை செய்ய முடியாது. இவ்வுலகில் இருக்கும் வரை நான் உலகிற்கு ஒளி என்றார். இதை சொன்னபின் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறுண்டாக்கி அச்சேற்றை அவனுடைய கண்கள் மேல் பூசி அவனை நோக்கி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருளாகும். அவன் போய் கழுவினான், பார்வையோடு திரும்பி வந்தான். அக்கம் பக்கத்தாரும் முன்பு அவனை பிச்சைக்காரனாக பார்த்து வந்தவர்களும், இவன்தானே அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் என்றனர். சிலர் இவன்தான் என்றும், சிலரோ அவனெல்லாம் அவனை போலிருக்கின்றான் என்றும் சொல்லிக் கொண்டனர். அவனோ நான் தான் என்றான். அவர்கள், உனக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று கேட்டனர். அவன், இயேசு என்பவர் சேறுண்டாக்கி என் கண்களில் பூசி சீலோவாம் குளத்திற்கு போய் கழுவு என்றார். நான் போய் கழுவினேன், பார்வை பெற்றேன் என்றான். அவர்கள், அவர் எங்கே என்று அவனை கேட்க, அவன் தெரியாது என்றான். முன்பு குருடனாயிருந்த அவன் பரிசேயரிடம் கூட்டிக் கொண்டு போயினர். இயேசு சேறுண்டாக்கி அவனுக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே பரிசேயரும் எப்படி பார்வை அடைந்தாய் என்று அதே கேள்வியை கேட்டனர். அவனோ அவர்களிடம், என் கண்களின் மேல் அவர் சேற்றை தடவினார், போய் கழுவினேன், இப்போது பார்க்கின்றேன் என்றான். பரிசேயர்களுள் சிலர், அவன் கடவுளிடமிருந்து வந்தவன் அல்லன், ஓய்வு நாளை கடைபிடிப்பதில்லை என சிலர், பாவியானவன் இத்தகைய அருங்குறைகளை எப்படி செய்ய முடியும் என்றனர். எனவே அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் மீண்டும் குருடனை நோக்கி, உனக்கு பார்வை அளித்தவனை குறித்து நீ என்ன சொல்லுகின்றாய் என அவர் ஒரு இறைவாக்கினர் என்றான். அவன் குருடனாயிருந்து பார்வை பெற்றவன் என்பதை அவன் பெற்றோரை அழைத்து கேட்கும் வரை யூதர்கள் நம்பவே இல்லை. உன் மகன் பிறவி குருடன் என்று சொல்லுகின்றீர்களே, இவன் தானா? இவனுக்கு இப்பொழுது எப்படி கண் தெரிகிறது என்று அவர்களை வினவினர். அதற்கு அவனுடைய பெற்றோர், இவன் எங்கள் மகன்தான், பிறவியிலேயே குருடன் தான், இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது எப்படி கண் தெரிகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. இவனுக்கு பார்வை கொடுத்தவர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியாது. அவனையே கேட்டுக்கொள்ளுங்கள், அவன் வயது வந்தவன், நடந்தவையே அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியே அவனுடைய பெற்றோர் இவ்வாறு கூறினர். ஏனெனில் அவரை மெசியாவாக எவராவது ஏற்றுக்கொண்டால் அவனை சிவக்கூடத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என யூதர்கள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தனர். அதனால் தான் அவனுடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன், அவனையே கேட்டு கொள்ளுங்கள் என்றனர். குருடனாய் இருந்தவனை மீண்டும் அழைத்து அவனிடம், நீ கடவுளை மகிமைப்படுத்த அவன் பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். அவனோ, அவர் பாவியோ அல்லரோ எனக்கு தெரியாது, ஒன்றுதான் தெரியும், நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது பார்க்கின்றேன் என்றான். மீண்டும் அவர்கள், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று வினவ, அவன், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கவனிக்கவில்லை, மறுபடியும் ஏன் அதை கேட்க வேண்டும்? நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்றான். அவர்கள் அவனை திட்டி, நீதான் அந்த ஆளுடைய சீடன், நாங்களோ மோயிசனுடைய சீடர். கடவுள் மோயிசனோடு பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும்,
இவன் எங்கிருந்து வந்தான் என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அதற்கு அவன், என்ன விந்தையாயிருக்கின்றது, எனக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், இவர் எங்கிருந்து வந்தார் என்பது தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறை பற்றுள்ளவனாய் அவர் விருப்பத்தின்படி நடக்கிறவனுக்கே செவிசாய்க்கிறார். இது நமக்கு நன்றாய் தெரியும். பிறவியிலேயே குருடனாயிருந்த ஒருவனுக்கு யாரும் பார்வை அளித்ததாக ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. இவர் கடவுளிடமிருந்து வராதிருந்தால் ஒன்றுமே செய்திருக்க முடியாது என்றார். அப்போது அவர்கள், பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை வெளியே தள்ளிவிட்டார்கள். அவர்கள் அவனை வெளியே தள்ளிவிட்டதை இயேசு கேள்வியுற்றார். பின்பு அவனை கண்ட பொழுது, மனுமகனில் உனக்கு விசுவாசம் உண்டா என அவன், ஆண்டவரே, அவர் யார் என சொல்லும், நான் அவரில் விசுவாசம் கொள்வேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை பார்த்திருக்கின்றாய், உன்னுடன் பேசுகின்றவரே அவர் என்று கூற, அவன், ஆண்டவரே, விசுவசிக்கின்றேன் என்று சொல்லி அவரை பணிந்து வணங்கினான். அப்போது இயேசு, நான் தீர்ப்பிடவே இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுள்ளோர் குருடவராகவுமே நான் வந்தேன் என்று கூறினார். அவனிடமிருந்த பரிசேயர் இதை கேட்டு, நாங்களுமா குருடர் என்று வினவ, இயேசு மறுமொழியாக, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, ஆனால் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்களே, ஆதலால் உங்கள் பாவத்திலேயே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால நச்சிந்தனையாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். ஆகவே தவக்கால சிந்தனையாக சிறிது வார்த்தைகளை தந்து முடிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி ஆழ்ந்த இறையியலை அடிப்படையாக கொண்ட ஒன்று. இருட்டிலும் ஒளியின்றி விழிப்பார்வையின்றி தவிக்கும் மனிதர் ஒருவர் இயேசுவால் ஒளிக்கும் வாழ்வுக்கும் கொண்டு வரப்படுகின்றார். இவர் இயேசுவின் புதுமையால் கண்களின் ஒளியை மட்டும் பெறுவதில்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவே உலகின் ஒளி என்ற ஒளியையும் பெற்றவராகிறார். இது இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் வந்த பலனும் விளைவுமாகும். அதே வேளையில் கண்கள் திறந்திருந்தும் தான் என்ற எண்ணத்தாலும் எல்லாம் தெரியும் என்ற ஆணவத்தாலும் இருளில் தள்ளப்படுவதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். இது இயேசு என்னும் உலகின் ஒளியை ஏற்காததால் வந்த விளைவு. இந்த இரு சாரருக்கு மத்தியிலும் இயேசுவின் உலகின் ஒளியாகவும் வழியாகவும் அவரை நம்பி வாழ்வோர் எவரும் இருளில் நடப்பதில்லை என்றும் இன்றைய நற்செய்தியிலே நற்செய்தியாளர் யோவான் அழகாக விளக்கியிருந்தார். ஆகவே இந்த விளக்கங்கள் இன்றைய வாசகத்தின் மூலமாக கேட்டிருப்பீர்கள். இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்து மினித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி பொறுமை காத்து இவற்றை பண்போடு கேட்டுக்கொண்டதற்காக நன்றி கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். பொன்டிமாஸ் போபுத்தூஸ். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், அதை போலதான் நீங்களும் இருப்பீங்க. சரி, நானும் உற்சாகமா இருக்கேன். சொல்லி நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலம் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு, தண்டிலிருந்து கரவட்டி மேற்கு வெளிப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ இலக்கம் சௌரி 754 அப்படி சொல்லிக்கொண்டு, வளமை போல பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேதம் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 - 22 முடிய இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்தில் வர பண்ணி அதை உனக்கு கொடுக்கும் போது கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் உயிர் ஜீவன்களின்
தலையீற்றனைத்தையும் கத்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கத்தருடையவைகள். கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேறான சகல நரஜீவனையும் மீட்டு கொள்வாயாக. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீட்டு ஈர்கள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேறு அனைத்தையும் மீட்டு கொள்ளுகிறேன். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கடவது என்று சொல்வாயாக என்றான். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. நாளைக்கு சகோதரி 14ஆம் அதிகாரம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். அன்பான இயேசுராஜனுக்கு மீண்டும் கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக உங்கள் பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டு இருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களோட தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாத்து வருவதற்காகவும்
இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக கோடி கோடி நன்றி ராஜா. சோதரன் தகப்பன் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே உலக ரீதியில் ராஜா இந்த நாட்டில் சற்றமே போட்டு நடக்குவ ராஜா. அந்த நாடுகளில் நிரந்தர சமாதானத்தை கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. நிரந்தர சமாதானம் அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடு நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசுங்க, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. ஆசீர்வதிங்க, தேசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. மற்றும் தகப்பனே உங்க குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் தடைகளாக இருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்தினேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களின் நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அவரோட கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தணும்னு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக எனது சிந்தனை தருகிறேன். விவிலியத்தில் நாம் அறிகின்றோம், தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்கும் 40 நாட்கள். கிறிஸ்து அவதரித்த நாளாக கிறிஸ்துமஸ் மட்டுமன்றி, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் நாம் 40 நாட்கள் இயேசு உணவு தண்ணீர் இல்லாமல் துன்பப்பட்டு தியாகம் செய்ததையும் நாம் நினைவு கூறுகின்றோம். தவக்காலத்தில் 40 நாட்கள் கடைபிடிக்கப்படும். இந்த தவக்காலம் மிகுந்த பக்தியையும் தேவ விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் காலமாக அமைகின்றது. விபூதி புதன் தொடங்கி உயிர்த்த ஞாயிறு வரை 40 நாட்கள் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் என்று குறிப்பிடுகிறார். கடுமையான விரதங்களை கடைபிடிக்கவும் 40 நாட்கள் தவக்கால சிறப்புகள் தவக்காலத்தில் தொடங்கி நிறைவடைகின்றன. உயிர்த்த ஞாயிறு கொண்டாடப்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ளும் பொழுது அதற்கு முன் வரும் காலம்தான் 40 நாட்கள். முக்கியமாக இந்த 40 நாட்களில் ஆலயங்களுக்கு சென்று மண்ணில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்காகவும் நாம் வேண்டுவோம். இதே 40 நாட்கள் ஆண்டவர் தனது பணியை ஆரம்பித்து இரவும் பகலும் நோன்பிருந்தார். நம்மை மீட்பதற்காகவே இந்த தன்னை ஒப்படைத்தார். 40 நாட்கள் என்பது நிலைக்கும் அருள் வாழ்வுக்கு விட்டு செல்கின்றது. கல்வாரிக்கு போகலாம் வாரி, காணும் இயேசுவின் காட்சியை பார்த்திடும். கல்வாரிக்கு போகலாம் வாரி, பொல்லாப்பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே, நல்லாயர் மீட்பர் தன்னை கொல்லும் அவஸ்தை காண, கல்வாரிக்கு போகலாம் வாரி, உம் காருண்ய இயேசுவின் காட்சியை காண கல்வாரிக்கு போகலாம் வாரி. நன்றி, வணக்கம். சிந்தனைகள் தந்த டேவிட் அவர்கள், பாலன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வேறு யாராவது உங்கள் நிறைவில் சேர்ந்து பாட்டு கோரஸ் பாட்டு நல்லா இருக்கு. அதுக்கிடையில எல்லா சிந்தனையும் தந்த எல்லோருக்கும் நன்றி. இன்று எத்தனையாவது தவக்காலம், தவசு காலத்தின் எத்தனையாவது நாள் என்று 32 மறந்து போச்சு. யாருக்குமே நினைவு இல்லையா?
தேடுங்க. அதுக்கிடையில பாலன் அவர்களுடைய சமய சிந்தனையில கொஞ்சம் அதாவது கடுமையா இருந்தது. முறி தெறி அழியன் எல்லாம் இருந்தது. என்ன சொல்றது, அதுக்கு கொஞ்சம் கடுமையா இல்ல. பழைய ஏற்பாட்டுல அந்த நரபலி கொடு எகிப்து தேசத்துல பார்வோன் அரசன் வந்து இந்த இஸ்ரேல் மக்களை வந்து 430 வருஷமா அடிமையா நடத்துற அடிமைன்னா அந்த அந்த சொல்லில அப்படி வேதனைப்படுத்துறவர் வச்சு அந்த வீட்டு வேலை அங்கதான் அடிமையான அந்த கூக்குரலின் சத்தம் கத்தர் சமூகத்துல விலங்கு கேட்டுதான் அவர் வைக்காம போயிட்டு வாங்கினவர். இருவாங்க. அங்கதான் அது நீங்க ஏற்கனவே விலங்கு வச்சிட்டீங்க தானே சிந்தனையில. அடிமையா வச்சிருந்தார். பிறகு அடிமையா வச்சிருந்து அந்த ஒரு முறையும் சொல்லுவார் அந்த அதிகாரத்தில் இருக்குது நான் விடுறேன்னு சொல்லுவார். ஒரு முறையும் விட மாட்டார். மக்களை விடுறான்னு சொல்லி போட்டு கடைசியா சொல்லி விட மாட்டார். மனதை கடினமா கடினம் இறுக வச்சிருந்தவர். அப்ப கத்தர் வந்து ஒரு முறையும் சொல்ல கத்தர் சொல்லி பார்த்து ஏதா போயிட்டு அப்ப கத்தர் சொல்லிக்கார் இந்த இவன் தேசத்துல உள்ள அந்த முதற் போயில அழிப்பன். நீங்க எங்களோட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அந்த உங்களோட வீட்டு நிலையில பூசி வைங்க. அப்ப அந்த சங்கார தூதன் அதை பார்த்துட்டு கடந்து போவான். ஏன்னா இந்த வீட்டுல வந்து ஒரு விதைச்சவில்லை சொல்லி மற்ற ஆக்களை வீட்டு எல்லாத்தையும் அழிச்சவர். கத்தர் அழிச்சவர் சங்கார தூதனை விட்டு. பெறாம ஆக்களை வெளியே எடுத்து இன்னும் தேசத்துக்கு கொண்டு போனவரா? அந்த தேசத்தில இருந்து உள்ள அந்த எகிப்து தேசத்தில இருந்த முதற்பூர் அனைத்தையும் அழிச்சவர். மிருக ஜீவங்கள் முதல் மனித வகையில அழிச்சவர் கத்தர். மிருகங்கள் என்னவா? மிருக ஜீவன் அவன் மிருக ஜீவன் அந்த பிறக்கிற பிள்ளை எல்லாத்தையும் அழிச்சவர். என்ன அந்த கொடுமை அந்த எகிப்து தேசத்துல பார்வோன் அரசன் வந்து கொடுமையான குழந்தைகள் எல்லாத்தையும் அழிச்சவர். இல்ல அழிச்சது கத்தர். அதுதான் என்னது குழந்தைகள் இல்ல அந்த மிருக ஜீவங்களை அழிச்சவர். மிருக ஜீவங்களை ஏண்டா அவன் வந்து அவட குடும்பத்தில மிருகத்தின் குட்டிகளை அழிச்சார். ஆமா, பிள்ளைகளை மனித பிள்ளைகள் அழிக்கிறது. திரும்பி நான் வாசிக்க இதை வாசிக்க வேண்டாம், நீங்க விளங்கினதை சொல்லுங்க. முதற்ப அழைக்க வேண்டாம். அந்த அவ்வளவுக்கு அந்த அக்கிரமம் கூடி போச்சு அந்த தேசத்துல. அது பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பிறந்த குழந்தை இல்லாத பேர் அந்த முதற்போர் அனைத்தையும் எல்லாத்தையும் அழிச்சவர் கத்தர். அது சரியா? அது பிள்ளை என்ன சரி. அது பிறகு அவரை கேள்வி கேட்போம். பிறகு வெல்ல முடியாம இன்னும் ஒரு தேசத்துக்கு அவர்களை கொண்டு போறாரு. அப்படித்தானே சுவந்த ஏதோ ஒன்று சொன்னீங்க. சமுத்திரத்து கடல் வந்து அந்த கடல் மூலம் இஸ்ரேல் மக்களை சொல்ற நீங்க வெளிக்கிட்டு புறப்பட்டு உங்களுக்கு என்னென்ன இதுகள் இருக்கோ அந்த உங்களோட ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு கால்நடையா வெளிக்கிட செய்தவர். அப்ப பின்னாலே வன்னிக்கு போனவியல் அதுவும் இந்த கதையை அப்படி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி வன்னி கடந்து போன மாதிரி கடந்து வரைகளையும் பின்னால அடுத்த அதிகாரத்துல வருது. பின்னாலே வரைகளையும் அவன் படம் வந்து பின்னால திறத்துது. அவங்களே இவையில திறத்துது போகப்படாது. சரி, வேற நாட்டுக்கு வந்து இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணுமா? இஸ்ரேல் மக்கள் வந்து விட்டு வருது சிவந்திரத்தை கடல் ரெண்டு. இஸ்ரேலா? அவரெல்லாம் இஸ்ரேல் இருக்கலாம். இஸ்ரேல் மக்கள் வந்து பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்து தேசத்துல குடியேறினவே. அப்போ அந்த ஆதி காலத்துல அந்த நாட்டு அரசன் வந்து 430 வருஷமா அடிமை முடிச்சிட்டீங்க. வந்து ஒரே ரீல சுத்தி கொண்டு இல்ல வந்து கொண்டு வரைக்கல சேவை வந்து அப்படி வந்த மக்கள் இன்றைக்கு சந்தோஷமா தீர்க்க ஆயுசோட வாழினமா? இல்ல கொண்டு இஸ்ரேல் விட்டவர். இஸ்ரேல் மக்கள் அடிபடுறாங்களே, அடிபட்டு அதான் அறியாம அடிபடினம். அது உள்ள நடக்குது, வசனங்கள் நடக்குது. இந்த நாடல நடைமுறை சண்டை நடக்குதும் அழிவரும். அந்த நேரத்துல 3ஆம் உலக யுத்தம் தொடங்கும். நடக்கு சரி விளங்கிச்சு எனக்கு. ஆனா கொஞ்சம் வன்மமா இருந்தது சொற்கள் எல்லாம். அதுதான் நான் கேட்டேன்னா, மற்றபடி ஒன்றும் இல்லை. வெட்டுக்குப்பட்டுத்தான் என்னதான் எத்தனை நாள் சொன்னீங்க கேட்ட? நீங்க எத்தனையாவது நாள்?
நீங்கள் அதை நன்றி. சொன்னீங்கல்ல அந்த நாளை சொல்லிக்க நான் அதை சொன்னேன்னா நான் இப்ப கணக்கு பார்த்தேன் 18 விபூதிப்பு தான் வந்தால் 20 அழியுங்கல்ல நாங்க ஈஸ்டர் சண்டேல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா வேறும் தானே. இல்ல ஈஸ்டர் விபூதிப்பு சண்டேல இல்லையாக்கும் குட் இன்றைக்கு ஃப்ரைடேல இருந்து 25 26 இன்னைக்கு 26வது நாளா. ஓ 18 தானே அப்ப தொடங்கினது விபூதி. நீங்கள் இப்ப இதுல சிந்தனை சொல்ற ஒரு பேருமே தவசு நோன்பு இருக்கு இல்லையா? நான் வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் விபூதிப்பு தானே இல்ல வெள்ளிக்கிழமை. தவசுன்ற அர்த்தம் அது இல்லையே. ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கிறது அது இல்லையே. 40 இல்லை 40 நாளும் இருக்கு நாம் எல்லாரும் குடும்பத்தோட சில நான் கேட்கிறேன் இன்றைக்கு சிந்தனை அந்த மூவரும் இருப்பது இல்லையோ. இருப்பது சரி ஒவ்வொரு இல்லையே எடுத்துக்கொள்வோமே. சரி பிரச்சனை இல்லை. நோ மருந்துகள் பாவிக்கிறார்கள் கட்டாயம் மருந்துக்காரர் அது கட்டாயம் இந்த மருந்து எல்லாம் சின்ன பிரச்சனை. 60 வயசு கர்த்தருடைய பிறகு கட்டாயம் கர்த்தருடைய பிடிக்கணும். ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் மருந்து எல்லாம் ஒரு நான் தான் அந்த பிடிச்சு கொண்டு வந்தா அன்றைக்கு ஒரு நாள் அந்த அடுத்த வெள்ளி அப்போ பிடிக்க உபவாசம் இருக்காம ஒரு நேர சாப்பாட்டை ஓர்த்து கொள்ளலாம் தானே உடம்புக்கு நல்ல. காலையில சாப்பிடாமல் மரக்கறியோட சாப்பிடுறோம். அப்படிங்க சொல்லிக்கலாம் தானே ஒரு நேர இரு நேர உணவோடு. விபூதிப்பு தானும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் மற்றும்படி முழு நாளும் இல்லை 40. அன்றைக்கு உபவாசமா? இந்த வருடம் கணவரும் சேர்ந்தல்ல பிடிக்கிறார். ஒரு முறை அவர் மச்சன் சாப்பிடுவார் தண்டை பால் ஏதாவது இதாண்டு இந்த முறை தானும் ஊசியை பார்த்து பழகிட்டார். பயப்படுறாரா? இல்ல ஒரு நாளும் அந்த பூசை பாக்குறதால சொல்றத கேட்டு தெரியும். தானா தான் சொன்னேன். நான் சொன்னேன் நேற்று கறி இருக்குதுன்னு சொல்ல தனக்கு இன்றைக்கு வேணாம் வந்துட்டு தானும் மரக்கறியான். சரி நல்லது நல்லது சந்தோஷம். தொடர்ந்து பண்ணுவோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதெல்லாம் இவர் இந்த ஆதி காலத்துல பலியிடுறேன் அதெல்லாம் அதுதான் மீட்டுதான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னவர். அதெல்லாம் விட்டுங்க அதெல்லாம் தவிருங்க. அந்த பலியிடுற அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல கொண்டு சொன்னவர். அந்த பலியிடுற எல்லாம் இல்லை பழசாப்பையை விடுங்க. ஆனா அந்த பிறந்த புதிய முதல் குழந்தைகளை அழிச்சது நான் நினைக்கிறேன் வழக்கொண்டு போடத்தான் இருக்கேன் நினைக்கிறேன். இவருக்கு எதிரா என்னன்னா அது சரி வராது. எனக்கு நான் ஏண்டு போட்டு பிறந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியா வேறு அந்த வம்சத்தை அழிச்சாத்தான் விடுதலை என்று அண்டைய இயக்க தலைவர் சொன்னது பிழையாப்படுது. அதை சிந்திங்க நீங்களும். ஒரு தரால சிந்திக்க முடியலன்னா ஒரு வழக்கொண்டு போடும். கூடித்தான் கத்தை அழிச்சவர். அதான் இந்த பாயிண்ட்ல நில்லுங்க. பிறந்த குழந்தை என்ன தவறு செய்தது? அந்த பரம்பரையை அழிச்சவர் அதுதான் சரியா? ராஜபக்சர்கள் எல்லாம் தொடங்கினவியல் அப்படி அழியுங்க சொல்லி அது பிழையன்று நாங்கள் இந்த வரைக்கும் கத்திக்கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை நீங்க அப்படி செய்யல. அது எனவே அதை கொஞ்சம் பாயிண்ட்ல எழுதி வையுங்க. ஒரு நாள் நாங்கள் ஒரு பெரிய சுப்ரீம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போச்சு நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம். அங்க இன்னும் நியாயம் பிறக்குறது பார்ப்போமே. அதே மாதிரி இந்த வன்னில நடக்கல ஒரு பாட்டு ஒண்ணு வந்தது யாருக்கு ஞாபகம் இருக்கு? பூவும் நடக்குதுன்னு சொல்லி தொடங்கும் பாட்டு. விடுதலை புலிகள் இயக்கம் தயாரிச்சு வெளியிட்ட பாட்டு. பூவும் நடக்குது இங்க என்ன எல்லாம் மறதிக்காக பூ நடக்குது பிஞ்சு நடக்குது போகும் இடம் தெரியாமலே. அந்த இயக்க தலைவருக்கு வடிவா தெரியும். அவைக்கு தெரியும் எங்க கூட்டிட்டு போறோம் சனம் சும்மா அப்படி தலையில இடுப்புல எல்லாம் காவி கொண்டு சைக்கிள் எல்லாம் வச்சு தள்ளி கொண்டு சும்மா நடந்து என்ன 4 நாளா அவைக்கு எங்க போறோன்னு தெரியா. இன்றைக்கு அப்படி கருதப்பட்ட மக்கள் இல்லை, பாதிக்கு மேற்பட்ட உயிரோடு இல்லை. அதனால்தான் நான் கேட்டேன் செங்கடலூடாக இயேசுநாதர் அழைத்து சென்ற மக்கள் இன்றைக்கு சுபிட்சத்தோட வாழினமா? அதான் அவன் அவர் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ள யூதர் இல்ல அது வேற. கூட்டிட்டு போற நீங்க தானே குழந்தை விட்டவர். அந்த வன்னி பெயர்வுல நீங்கள் நடக்காம இருந்திருந்தா இன்றைக்கு 1,40,000 ஒரு 2,000-3,000க்குள்ள இறந்து மிச்ச பேர் எல்லாம் இன்றைக்கு சுபிட்சத்தோட அந்த நகரத்துல வாழுவாங்க இந்த மக்கள்.
அதுக்கு பேசாமல பிரச்சனைன்னா நான் வெம்பிளிக்கு கூட்டிட்டு போறது இல்லை மக்களை. அது பிழை. பிழை சரியலை நியாயிக்க வேணும் என்பதற்காக சொன்னேன். அதை விடுவோம். கொடுங்கோடு ஆட்சி நடந்தபடியா எல்லாம் இருக்கட்டும். நீங்க கூட்டிட்டு போனது பிழையன்று. சும்மா மக்களை வெளிப்படைய செய்திருக்கணும். தாமாக போராட வைத்திருக்க வேண்டும். அங்கேயே ரெண்டு இது என்னுடைய மண் சிட்டாலும் சாவனை தவிர எழும்ப மாட்டேன், பின்னால வர மாட்டேன் என்று போராடி மடிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு போய் உலகத்தில் இவ்வளவு அனர்த்தங்கள் நடக்குது. எல்லாத்துக்கும் அறியாமல் செய்த இந்த காரியங்கள் பாவ காரியங்களாக படுகிறது. சரி, அது பேச முடியாதுதானே. கருத்தை மட்டும் முன்வைத்தோம். கேட்பது விடுவதும் உலகத்தின் பொறுப்பு. வேற யார் நடக்கிறீங்க? நான் நடந்து கொண்டிருக்கேன். பக்கத்துல மொபைல் யாராச்சும் நடக்கிற மாதிரி பஞ்சு வந்துட்டு எல்லாருக்கும் நடந்தே காணிடாக்கள. அதுதான் இதுதான் சார்ட்டு சாமத்திய சடங்கு கூழ் காய்ச்சுறது இப்படி எப்படி மறந்துடுவாங்க. அங்கட ஆரோக்கியத்தை கூட நல்ல வெயில் ஈசாம்ல தெரியாம ஷர்ட்டுக்கு மேல ஒரு ஜாக்கெட்டை போட்டு எனக்கு டிசம்பர் மாதிரி நீபு என்ன புகை மண்டலமா கிடக்குது. நேற்று மழை என்ன சொல்லி சொன்ன நீங்க? சொன்னீங்களா? தமிழ்ல என்னன்னு சொல்றது? புகார் என்ன சரி. ஆனாலும் வெளியில பாருங்க காலநிலை உஷ்ணம் கூடவா இருக்கு. இனி மழை பெய்யாட்டி வசந்த காலம் என்ன அடுத்த ஞாயிறு இங்க நேரம் மாறப்போகுது. கனடாவில நேரம் மாறிடுது ஏற்கனவே. இங்க மாறப்போகுது. பிறகு புசு 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 இருக்கலாதாப்பா ஃபேன் வாங்கிட்டு வாங்க. ஓடி தெரியப்பா ஏசி வேணும். ஏசி வேணும் இல்லையா? ரஜினி படத்துல இருந்தாரு இல்ல குரங்கி இல்ல இருக்கிறேன். ஏன் இன்றைக்கு நட இல்ல என்ற பின்னேறம் தான் நடக்க போகின்றோம். இல்ல நாங்க அதை கேட்க இல்லை. நடக்க நேரம் காணாமல் ஒரு 5 நிமிஷம் வெளியில போட்டு வந்துருக்கலாம் தானே காட்சியை. அது அடுத்த வரங்க மனுஷி இல்ல இந்த சமைச்சதான் கிடக்குன்னு சொல்லி இல்லையே. சரி, என்னண்டா இது எப்படி சேர்க்கிறேன்னு தெரியாது. திருப்பி நான் நிகழ்ச்சிகளை நேரடியா வருவேன்னா கண்டிப்பா உங்களை எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு 30 புதிய ஆக்களை சேர்க்கணும் நினைக்கிறேன். வாய்ப்பு வருமோ தெரியாது. இயற்கை வழிவிட்டால் செய்வோம். இருக்கிற ஆக்களை நம்பி யோசனை. எனக்கு இந்த ஞாயிறு இரவு நடக்கணும். ஆனா காலமா நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வேலையால இல்லாம சரியான காவல் 2 கதை வந்துட்டேன். இப்போ வந்துட்டேன் போனீங்க. சரி, அப்ப இருக்கிறவர்கள் சொல்லுங்க சிந்தனை கேட்போம். அதுக்கு அடுத்துதான் நாங்க பேசுறது இடத்துக்குள்ள நுழைவோம். கடவுள் அனுப்பி வைப்பாரு. இல்ல உங்களுக்கு அது கவலைப்பட மாட்டேன். 10 நிமிஷம் நான் இருப்பேன். பிரமிச்சீங்களா? காலையுமா நடக்க போறீங்க? எங்க போறீங்க? கோயிலுக்கு நடந்து கொண்டு போவேன். கோயிலுக்கு போறீங்களா? ஓகே. நடக்க சைக்கிள் இல்ல? இல்ல நான் இதுக்கப்புறம் சைக்கிள் என்ன மூட இல்ல. அப்படியா சங்கதி? நொறுங்கிடும். ஏற்கனவே ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டு மற்ற பக்கம் போயிட்டு அப்படி தேன்றீங்க. அவர் சுவாமி இல்லையோ தெரியல. நான் பாக்கிறேன் அவளுக்கு வருத்தமும் தெரியல. இல்லாட்டிக்கு வேலை செய்யல. அங்கே மாற இல்ல. எங்க அங்கே மாற இல்ல அவ. அப்ப நான் நினைக்கிறேன் சின்ன காலமா சிந்தனைக்கு வரையிலையா. நான் காலமா
இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, உடல் சரியில்லை அதால வரையில்லை. வராம இருக்க உடல் மாட்டேன். சுயினமா உடல் சரியில்லையா? உடல்நிலை உடல் சுயினமாக இருக்கலாம். உடல் நிலை சரியில்லை. அதான் ஒழுங்கு அவர் அங்கேயே மாறையெல்லாம் கேட்டேன். இல்ல அவ வியாழக்கிழமையில இருந்து அவருக்கு உடல்நிலை சொல்லி இருந்தா உடம்பு சரியில்லை அப்படி என்று சொல்லி. அதான் எல்லாம் சரியாகிடும் நினைக்கிறேன் இல்லையோ? இல்ல அது இப்போது இந்த வருஷம் எல்லாரும் நடக்கிறதானே, வராம விட மாட்டா பரவலாக நடக்கின்றது. அந்த குளிரும் வெயிலும் குளிரும் வெயிலும் மழையும் நடக்கின்றது. ஓகே, விரைவில் ஓடி வர கேட்போம், வாங்க கொண்டு கூப்பிடுவோம். சரி, மற்றவர்கள் சிந்தனை ஏதாவது இருக்கா இல்லையா? அதை கட்டி போச்சா? விடவரும் இல்லை, நாங்கள் விடவரும் தான் அப்போது தொடங்கி நிற்கிறோம். ரஜினி என்ற மாதிரி நாங்களும் தான் 3 பேரும் தான் நிற்கிறோம், 4 பேர். நான் அப்படி இல்லை, அவரடி அவன் வந்துட்டு நிக்கிறேல, வராமலும் விடுறேல. நான் அந்த நாள் தங்கி இந்த நாள் மட்டும் ஒரே மாதிரி தான்.